அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தி, சமாதானம், அமைதி என்றென்றும் நிலவட்டுமாக. மஸ்ஜிதை மையமாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுவனராக கொண்டு, ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய தலைவரையே தலைவராக கொண்டு, மஸ்ஜிதின் செயலாளரையே செயலாளராக கொண்டு, மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களையே ஒரு சிறந்த அமைப்பாளராக கொண்டு, இந்த மஸ்ஜித் சேவை குழு கடந்த 13 ஆண்டு காலமாக தமிழகம் தாண்டி வடநாடுகள், தென்னிந்தியா, இப்படி பல இடங்களில் மஸ்ஜிதை மையமாக வச்சே மக்கள் சேவை நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி ஆகிறது ஒரு ஃபேக்ட்ரியில். அந்த ஃபேக்ட்ரியில் கூட ஒரு புதிய ப்ராடக்டை உற்பத்தி பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு R&Dன்னு இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அதில் வச்சு தான் ஒரு ப்ராடக்டுடைய கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, ரன் பண்ணி பார்த்தாச்சு, சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அது மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மஸ்ஜித் சேவை குழுவில் உள்ள யூடியூப் சேனல் MSK மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வரும், யூடியூப் சேனல் வரும். அதில் இந்த 13 வருஷத்தில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே எங்கே பண்ணோம் அப்படின்னா ஈரோட்டில் உள்ள மஸ்ஜித் சேவை குழுவுடைய தலைமை அலுவலகம் கருங்கல்பாளையத்தில் இருக்குது. அங்கே வச்சு தான் நிறைய டிஸ்கஷன், இது எப்படி எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணி அது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அங்கே வச்சு தான் செஞ்சு பார்ப்போம். ஒன்று செய்வோம், நல்லா இருக்குப்பா அப்படின்னா அடுத்து மஸ்ஜிதுகளை கொண்டு போய் அறிமுகம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லா ஊருக்கும் கொண்டு போவோம். ஒரு ஃபேக்ட்ரியில் துணி உற்பத்தி ஆகுது, ஆனால் அந்த துணி சேல்ஸ் ஆகிறது எல்லா ஜவுளி கடையிலையும் சேல்ஸ் ஆகும். துணியை செக் பண்ணாமல் டைரெக்டாக அனுப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி மஸ்ஜித் சேவை குழுவுடைய மாநில அலுவலகத்தினுடைய கிளைகள்னு பார்த்தா மதுரையில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, இன்னும் பல வேலூர் மாவட்டங்களில் இருக்குது, சென்னையிலையும் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த அலுவலகங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்டை நம்ம ட்ரையல் பார்க்குறதா, ட்ரையல் அண்ட் எரர். அப்போ செஞ்சு பார்த்து நல்லா இருக்குது, இது போனால் பிரயோஜனமாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஒரு பள்ளிவாசலில் போய் நம்ம பேச முடியும். நம்மளே என்னன்னு தெரியாமல், நம்மளே அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியாமல் நம்ம கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, நம்ம எல்லாத்துக்கும் அவசியமான தேவை. பட் இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, சர்க்கரை நோயே உன்னை ஒரு நாள் நாங்கள் வெல்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ப்ராஜெக்ட். சர்க்கரை நோய் இன்றைக்கி மதர் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உடம்புல கண்ணை பறிச்சிச்சு, இதயத்தை பறிச்சிச்சு, காலை பறிச்சிச்சு, கிட்னியை பறிச்சுது, காசை பறிச்சிச்சு, உணவை மருந்தாக கொடுத்துச்சு, மருந்தையே உணவாக கொடுத்துச்சு. இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு கொடூர தாண்டவமாடிய இந்த சர்க்கரை நோய்க்கு எதிராக அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக, சொல்லப்போனால் அந்த எதிரியை கூட நண்பனாக எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய KC மருத்துவமனை பல் மருத்துவர் டாக்டர் சாந்தினி மேடம் அவங்க இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கான பல்லை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய குர்பானி அறக்கட்டளையுடைய தலைவர் ஐஜோவுடைய அனைத்து ஜமாத் அப்படிங்கிறது ஐஜோ, அதனுடைய செயலாளர் நண்பர் ஃபைசல் வந்திருக்காங்க. மாவட்ட முஸ்லீம் லீக்குடைய நம்ம திருப்பூர் மாவட்ட முஸ்லீம் லீக்குடைய தலைவர் சகோதரர் முஸ்தபா பாய் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹசன் பாய், குர்பானி அறக்கட்டளையுடைய ஹசன் பாய், குறிப்பாக நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய MM கிளினிக் நம்ம எல்லாருக்கும் பிரபலமான டாக்டர் யாக்கூப் அவர்கள் இன்றைக்கி அவருடைய ஓய்வினால் முழுமையான இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதே மாதிரி நண்பர் யாசர் அவங்க ஐஜோவுடைய முன்னாள் செயலாளர், எங்கள் மஸ்ஜித் சேவை குழுக்கும் ஆலோசகர், அவரும் இன்றைக்கி கலந்துருக்கார். அதே மாதிரி சன்ஹா மருத்துவமனை அவங்களுடைய டீமும் இன்றைக்கி எல்லோரும் கலந்துருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லையே, பண்ணுறதானே, இது ரொம்ப ரொம்ப புதுசு தான். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப புதுசு. எப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் திருப்பூர் பெரிய பள்ளிவாசலுக்கு நேர எதிரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் சேவை குழு மாநில தலைமை அலுவலகத்தில் மாதத்தில் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கேம்ப் நடக்கும். இதில் சுகர் பேஷண்ட்டு நிறைய வருவாங்க.
வந்து எல்லாரும் பதிவு பண்ணிடுவாங்க. ஒரு முறை பதிவு செய்து விட்டால் அவர்கள் தொடர்ந்து அழைக்கப்படுவார்கள். எதுக்காக? அவங்களுடைய வாழ்வியல் மாற்றம், உணவு பழக்கத்துடைய மாற்றம். இது அலோபதி மருத்துவத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு முகாம் அல்ல. இங்கு சித்த மருத்துவ டாக்டர்கள் வந்து பேசுவாங்க, ஆயுர்வேதி டாக்டர்கள் வந்து பேசுவாங்க, வீட்டு வைத்தியம் செஞ்சவங்க. இது மட்டும் இல்லாமல் 30 வருஷமாக 40 வருஷமாக சுகர் இருந்து கூட அந்த சர்க்கரையை வந்து உணவு பழக்கங்களால், உடற்பயிற்சிகளால், மூச்சு பயிற்சிகளால், இன்னும் எந்தெந்த வகையிலாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இந்த சர்க்கரையை சரியான மேலாண்மை செய்தார்கள் அல்லவா, அந்த நோயாளிகளுடைய அனுபவங்களும் இங்கே வந்து பேசப்படும். இன்றைக்கே நான் காலையிலேருந்து பார்த்தேன், ஒரு அம்மாவுக்கு 400 சுகர் இருந்தது. இதுக்கு முன்னாடி சுகர் வியாதி இருந்துச்சானா இல்லை, செக் பண்ணி பார்த்தாங்களானா இல்லை, முதல் முறையாக வராங்க, செக் பண்ணுறாங்க, 400ன்னு தெரியுது. அப்போ இந்த அம்மாவை என்ன செய்வோம்னா, மாதத்துக்கு ஒரு முறை, ஆனால் எங்கள் பிளான் மாதத்துக்கு இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகளை கண்டுபிடிச்சி வாரம் அவங்கள செக் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு டயட் சார்ட்டை கொடுப்போம். அந்த டயட் சார்ட்டை கொடுத்து அடுத்த வாரம் அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சர்க்கரை குறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். இதுக்காக என்னென்ன வகையிலெல்லாம் இந்த இன்னைக்கு உள்ள அப் டு டேட்டில் என்னென்ன வழிமுறைகளை இந்த மனித சமுதாயம் கண்டுபிடிச்சிருக்குதோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த அலுவலகத்தில் கொண்டு வருவோம். இந்த அலுவலகத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு 200 நோயாளிகளை இது மாதிரி அவங்களுடைய சர்க்கரை நீரிழிவு மேலாண்மை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் மஸ்ஜித் சேவைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, குறிப்பாக திருப்பூரில் 51 பள்ளிவாசல் இருக்குது. அதில் இந்த ஒரு நாளை தவிர, மாதத்துக்கு ஒரு நாளை தவிர மிச்ச 29 நாட்கள் எந்த பள்ளிவாசலில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறா இருந்தாலும் நம்ம தைரியமாக போய் திட்டத்தை செயல்படுத்தலாம். ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இதை கொண்டு வரணும். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மஸ்ஜித் சேவைக்குழு அலுவலகத்தில் செஞ்சு பார்க்கணும். இதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, எந்த அளவுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம தைரியமாக போய் எல்லா பள்ளிவாசலையும் கொண்டு வரலாம். அது மாதிரி இந்த மஸ்ஜித் சேவைக்குழு அலுவலகத்தில் நிறைய சேவைகள் இனி நடக்கும். அது கல்வியாக இருக்கும், அது வேலைவாய்ப்பாக இருக்கும், அது மருத்துவமாக இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லாமே R&D தான். இங்கே செஞ்சு பார்ப்போம். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா பள்ளிவாசல்லையும் சேவைக்குழு ஆரம்பித்த அனைத்து பள்ளிவாசலையும் கொண்டு வருவோம். அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக செயல்படுறதுக்காக அனைவரும் துவா செய்யுங்க. இப்போ வருகை புரிந்துள்ள நம்முடைய சமூக அக்கறையாளர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை இந்த திட்டத்தை வெற்றி அடைய வைக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவாங்க. முதலாவதாக குர்பானி ட்ரஸ்டுடைய தலைவர் ஃபைசல்.